ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வைஸ்டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நோக்கியாவோட 5.3 இந்த மொபைலோட அஃபிஷியலான டீட்டெயில் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ப்ரைஸ் என்ன, இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் நம்ம வாங்கலாமா ஒர்த்தா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் HD ப்ளஸ் வித் IPS LCD தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 720x1600 பிக்சல் வந்து இருக்குது. இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்திங்கன்னா 82.3% வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கொரில்லா கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இது 450 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் அப்படிங்கிறது நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட கேமரா பார்ப்போம். கேமரா பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் மொத்தம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல் அண்டு 2 மெகா பிக்சல். இதில் 13 மெகா பிக்சல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மெயின் கேமரா, பிரைமரி கேமரான்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 5 MP வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைட் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 2 MP வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து செல்ஃபி கேமரா ஃப்ரண்ட் சைடில் வைட் ஆங்கிளுக்கு 8 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம பவர் பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் USB-C போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக்கான ஹெட்ஃபோன் ஜாக்கும் இதில் உண்டு. இதில் டுயல் சிம் கார்டு வித் வந்து மெமரி ஸ்லாட்டும் வந்து உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்ப்போம். பேட்ரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4000 mAh கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் தரல. ஒரு நார்மலான 10 வாட்ஸ்க்கு வந்து ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்னாப்டிராகன் 665. இதில் ஆக்டா கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 8 கோர் இருக்குது. இதில் ஒரு 4 கோர் வந்து பார்த்திங்கன்னா 2.0 GHz, இன்னொரு 4 கோர் வந்து பார்த்திங்கன்னா 1.8 GHz யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலை பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மொபைலோட இன்டர்னல் அண்டு RAM வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேரியண்ட் தான், 64 GB தான். ஆனால் RAM பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட்டில் வருது. 3GB + 64, 4GB + 64 அண்டு 6GB + 64 இந்த 3 வேரியண்ட்டில் வருது. இதை பொறுத்து வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஓகே, இது வரைக்கும் நாம் பார்த்ததில் இந்த மொபைலில் நோக்கியா 5.3ல் ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு பார்க்குறப்ப இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வரணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டும் கிடையாது, ஒரு ஹை பட்ஜெட்டும் கிடையாது, ஒரு மீடியமான ரேஞ்சில் தான் கொண்டு வராங்க. இருந்தாலும் இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா ஒரு கேமரா கூட மேக்ஸிமம் 13 மெகா பிக்சல் தான் கொடுக்குறாங்க. ஒரு பேட்ரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 4000 mAh ப்ளஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட கிடையாது, வெறும் 10 வாட்ஸுக்கு அடாப்டர் தராங்க. இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறவங்க ஓரளவுக்கு ப்ரைஸை வந்து கம்மி பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 14,000 வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் 20 வந்து லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இவங்க லான்ச் பண்ணால் இந்த மொபைலில் நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன்லாம், ஆனால் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரைஸில் இந்த ஸ்பெக்கில் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்ட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.